எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் ஏபி இன்டர்லாக் பிரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து ஒரு ஃபினிஷிங் வீடு ஒன்று பார்க்க போகிறீங்க. இந்த வீட்டில் எதெல்லாம் ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம், அந்த ஃபினிஷிங் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஏபி இன்டர்லாக் பிரிக்ஸில் கட்டின வீடை பார்க்க போகிறோம். இப்போ இதுதான் ஏபி இன்டர்லாக் பிரிக்ஸில் கட்டிடுற வீடு. இப்போ கஸ்டமர் உள்ளே ஃபுல்லாக இன்டீரியர் ஃபுல்லாக ஃபினிஷிங்கில் கேட்டிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஏபி இன்டர்லாக் பிரிக்ஸில் தான் கட்டணுன்ற மாதிரி உங்களுக்கு தெரியாது ஆல்ரெடி. ஆனால் இந்த கஸ்டமர் ஃபுல் ஃபினிஷிங்கில் கேட்டிருக்காங்க வீடு இன்டீரியர் ஒர்க் பண்ணுறதுக்காண்டி. ஃபுல்லாக இந்த ஹால் இது மொத்தம் இது 5 சதுரம். இது இந்த வீடோட அளவு பார்த்தீங்கன்னாக்கா இது ஹாலு, கிச்சன் பண்ணியிருக்கோம், பெட்ரூம் ஒன்று, அட்டாச் பாத்ரூம் கூட பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பூசிட்டாங்க, ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா மற்ற வீடெலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏபி இன்டர்லாக் பிரிக்ஸோட கல்லோட இது தெரியும். இப்போ இவங்க கஸ்டமர் கேட்டதுனால ஃபுல்லாகவே ஃபினிஷிங் பண்ணி பூசி கொடுத்துருக்கோம். அதேமாரி அவங்க கஸ்டமர் உள்ள பட்டி பார்த்துருக்காங்க, ஒயிட் பட்டி பார்த்துருக்காங்க. ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம். கபோர்டு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க கேட்டேன் கஸ்டமர் எப்படி கேட்டாங்களோ கஸ்டமருக்கு அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம். இப்போ கஸ்டமர் அவங்களுடைய விருப்பம் தான் நம்மளுடைய இது. அவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி டிசைனில் நாங்கள் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கோம். இப்போ பூச வேணாம் அப்படின்னா பூச மாட்டோம், பூசி தான் வேணும்னா பூசி தரோம் ரெடி. நாங்கள் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ உங்களுடைய விருப்பத்துக்கு அந்த மாதிரி நாங்கள் எடுத்து தரோம். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். இது கிச்சனு இந்த 5 சதுரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், கிச்சன் சொன்னேன். இதுலேயே பூஜை ரூம் கிச்சன்லேயே பிளான் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிச்சன்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம். இது பூஜை, இது மட்டும் பூஜை ரூம் கிளாஸ் போட்டு இது டோர் பண்ணி பக்காவாக கொடுத்துருவாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது பார்த்திங்கன்னா சைடில் தனியாக கிச்சன் ஓப்பன் கிச்சன் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ஜன்னல் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா செங்கலில் கட்டுற மாதிரி ஃபினிஷிங் தெரியுது. ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏபி இன்டர்லாக்ஸ் பண்ண மாதிரி தெரியாது உங்களுக்கு. அந்தளவுக்கு ஃபினிஷிங் பக்காவாக இருக்குது. ஒன்றுமே நீங்கள் எதிர்பார்க்கறதோட இன்னும் சூப்பராக பண்ணி தருவாங்க. கஸ்டமர் எந்த அளவுக்கு நீங்கள் விரும்புகிறீங்களோ உங்களுக்கு அந்தளவுக்கு நாங்கள் அந்த வீட்டை பண்ணி கொடுக்கணும். நாங்கள் ஏபி இன்டர்லாக்ஸில் இதை மட்டும் தான் பண்ண முடியும், இதை தான் செய்யணும் கிடையாது. இது உங்கள் கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணால் பண்ணி எப்படி வேணால் திருப்பி செஞ்சு தருவோம். இப்போ கஸ்டமரோட விருப்பம் தான் எங்களோட இது. இப்போ கஸ்டமர் நீங்கள் கேட்குறீங்க எங்களுக்கு இந்த டிசைனில் வேணும், எங்களுக்கு இப்படி தான் வேணும், எங்களுக்கு வெளியே ஏபி இன்டர்லாக் தெரியணும், இல்லை உள்ளே தெரியணும், உங்களோட விருப்பம் தான் எங்களோடது. நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எப்படி வேணால் செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்கோம். எங்களுக்கு பூசணும்னு சொன்னாலும் பூசி தரோம், இல்லை எங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே எங்களுக்கு டிசைன் மாதிரி வேணும்னாலும் டிசைன் பண்ணி தருவோம். இப்போ டைமண்ட் ஷேப்பில் கொடுங்கனாக்கா டைமண்ட் ஷேப்பில் பண்ணி தருவோம். நீங்கள் எதிர்பார்க்குறீங்கனாக்கா கஸ்டமரோட எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு நாங்கள் ஏபி இன்டர்லாக்ஸில் பண்ணி கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த வீடு பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 5 சதுரம் தான். இது பார்த்தீங்கன்னாக்கா 1.5 மந்த் தான் ஆச்சு. இதோட ஃபினிஷிங்கே பார்த்தீங்கன்னா 1.5 மந்த்து. இப்போ கஸ்டமர்கிட்ட வீட்டை கொடுத்துட்டு போயிடுவோம், அவ்வளோதான். இப்போது இதே வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக எங்களுக்கு பில்டிங் பார்த்துருக்கேன், ஃபுல்லாகவே ஃபினிஷிங் ஆகிருக்கேன். எதுவுமே பெண்டிங் இருக்காது. இப்போ டைல்ஸ் ஒர்க் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது, மற்றது எதுவுமே பெண்டிங் இல்லை. வீடு ஃபுல்லாகவே ஃபினிஷிங் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 1.5 மந்த் தான் இருக்குது. ஸோ ஏன்னா இது கஸ்டமர்கிட்ட டைரெக்டாக பேசலாம். பட் ஆனால் கஸ்டமர் இன்றைக்கி அவங்க வெளியே போயிருக்கிறதுனால இன்றைக்கி அவங்க பார்க்க முடியும் அவங்கள. இப்போ இந்த வீட்டை நீங்கள் பாருங்கள், எந்த அளவுக்கு ஃபினிஷிங் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா ஃபினிஷிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துங்க. ஃபுல்லாக பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபினிஷிங்லாம். நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒயரிங்லாம் எங்களுக்கு ஏபி இன்டர்லாக்ஸில் வைக்கும்போது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். பூச முடியுமா, எங்களுக்கு அந்த மாதிரி செய்ய முடியுமான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாதுங்க. உங்களுக்கு ஏபி இன்டர்லாக்ஸில் ஒயரிங் பண்ணும்போதோ உள்ளே இது வைக்கும்போதோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வந்துடும். உங்களுக்கு அந்த ஜன்னலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது தெரியாது, உங்களுக்கு வயிறு வச்ச தடையமும் தெரியாது. உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக வந்துடும். உங்களுக்கு டாப் ஒன்று பாட்டம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்தளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ இதுவே தெரியாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக தெரியாது. இப்போ வாசக்கால் வச்சுட்டோம், இப்போ வாசக்கால் வைக்கிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கல். உங்களுக்கு இப்போ வாசக்கால் முன்ன பின்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் வந்துட்டு பாருங்கள். கல்லுக்கு அந்த மாதிரி தான் வச்சுருக்குது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ஃபினிஷிங்லாம். மற்றபடி உங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் எப்படிலாம் எதிர்பார்க்குறீங்களோ அப்படிலாம் செஞ்சிக்கலாம். ஏபி இன்டர்லாக் பிரிக்ஸில் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இருக்காது. டாப் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கட்டணும், இந்த மாதிரி உங்களுக்கு செய்யணும், உங்களுக்கு குயிக்காக முடிக்கணும் அப்படின்னீங்களா கீழே ஏபி இன்டர்லாக் பிரிக்ஸோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கம்பெனி விசிட் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இப்போது இந்த கல்லோட இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கூலிங். இப்போ வெயில் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கூலிங் அந்த ஹீட்டே உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி நார்மல் இந்த பனி சீசனில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கல் ஆல்டர்னேட்டிவ் ஆகும். அந்த கல் ஹீட் இதுவாகும்.
ஃபுல்லாக வந்து கூலிங்கை இழுத்துக்கும். இது வந்து கல் ரிலீஃப் பண்ணாது, வெளியே பண்ணாது. அந்த மாதிரி இருக்கும். அந்த கல் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பட்டி பார்த்துருக்காங்க. இப்போ செங்கலுக்கு கட்டின மாதிரிக்கும் இன்டர்லாக் பிரிட்ஸ் கட்டுறதுக்கு வித்தியாசமே தெரியாது. நார்மலாக பார்த்தீங்கன்னா நார்மல் மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு ரூமுக்குள்ளே இப்போ கபோர்டு வேணும், எங்களுக்கு வந்து செல்ஃபு வேணும் அப்படின்னாக்கா செல்ஃபு இந்தமாரி செல்ஃப் கூட பண்ணி தருவோம். இதிலே பண்ணிக்கலாம். செல்ஃபு ஈஸியாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆரஞ்சு கல் போட்டு தருவோம். இல்லை நீங்கள் சிங்கிளில் பண்ண தரணும், சிங்கிள் அது தனியாக இது பண்ணி தந்துடுவோம். இப்போ உள்ள ரூம் பார்த்தீங்க. இப்போ வெளியே வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட பட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஈபி லைன் பார்த்தீங்கன்னா ஈபி லைன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக பார்க்கறதுக்கு ஃபுல்லாக பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ இன்டர்லாக் பிரிட்ஸில் பண்ணுறோம், எங்களுக்கு செங்கலில் கட்டும்போது ஈபி லைன் எடுக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இன்டர்லாக்கில் பண்ணும்போது அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அதை அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கரெக்ட் பண்ணி இந்த பாக்ஸை வச்சு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமே தெரியும். இப்போ செங்கலில் கட்டணுமா ஏபி இன்டர்லாக் பிரிட்ஸ் தானா உங்களுக்கு தெரியாது. பார்க்கும் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் கொடுத்துருவோம். இப்போ உள்ளே பார்த்துட்டீங்க. இப்போ வெளியே வாங்க. ஏபி இன்டர்லாக் பிரிட்ஸோட அந்த இது ஃபினிஷிங்கை பாருங்கள். இப்போ உள்ளே பார்த்ததுக்கும் வெளியே பார்த்துருக்கு. இது வந்து இப்போ ஒன்லி பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷ் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ எதுவுமே இது பண்ணல. ஒயிட் வாஷ் ஒயிட் வாஷ் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ளுக்கும் வெளியே தான் வித்தியாசம். இப்போ வாங்க மாடியில் போய் பார்க்கலாம் அதோட இது ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு. இப்போது இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னாக்கா 20க்கு 22. இதோட சதுரம் வந்து மொத்தம் வந்து 5 சதுரம் இந்த வீடோட அளவு. இது கல் பார்த்திங்கன்னா மொத்தம் 3500 கல் செலவு இருக்குது. 3500னா மொத்தமாக டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் ஒர்க்கோட ஒரு 7.5 லட்ச ரூபா ஃபினிஷிங் முடிஞ்சிருக்கு. 7.5 லட்ச ரூபா வீடு ஃபினிஷிங் ஆகி போச்சு. இது ஏபி இன்டர்லாக் பிரிட்ஸோட இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது காம்பவுண்ட் வந்து ஒரு 3 அடி ஹைட் போட்டிருக்கோம். 3 அடி ஹைட்டு கஸ்டமர் கேட்டதுனால 3 அடி ஹைட் போட்டிருக்கோம். இப்போ கஸ்டமர் வந்து கேட்டதுனால இது வந்து ஹைட் வந்து கொஞ்சம் தூக்கியிருக்கோம். இப்போ எல்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2 அடி போடுவாங்க. இப்போ வந்து கஸ்டமர் வந்து 3 அடி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 3 அடி போட்டு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இன்டர்லாக் பிரிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபினிஷிங் முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபினிஷிங்க்கு அதுக்கப்புறம் ஃபினிஷிங் பார்த்தோன்னா இந்த மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் எப்படி பாருங்கள். இதுக்கும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம். அப்படி இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி பூசி கொடுக்க வேணாம், எங்களுக்கு இதிலே வந்து பைண்டிங் பண்ணி கொடுத்தாலும் நாங்கள் பைண்டிங் பண்ணி கொடுப்போம். அப்போ அவுட்டரில் பார்த்துருப்பீங்க, அந்த ஒயிட் வாஷ் பண்ணதை பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி வந்துடும். இப்போ ஒயரிங் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேட்டுங்க ஒயரிங் பண்ணுறதுலாம் நான் கல்லை வந்து கரெக்டாக மிஷின் போட்டு அந்த தேவையான அளவுக்கு பாக்ஸ் என்ன இருக்கோ அந்த அளவுக்கு கட் பண்ணி பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் கொடுத்துருவோம். இதை ஒயரிங்லாம் பர்ஃபெக்டாக வந்துடும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒயரிங் கல்லை உடைக்க கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் மிஷின் போட்டு அழகாக கட் பண்ணி கொடுத்துருவோம். அழகாக டேமேஜ்லாம் வராது. கல்லை வந்து பாதி பிடிச்சி கரெக்டாக பர்ஃபெக்டாக கட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த வீட்டோட ஃபினிஷிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இனிமேல் வரப்போகிற வீடியோ வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த கல் உங்களுக்கு வேணும்னா கீழே வர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கம்பெனி வந்து நேரில் பார்க்கணுன்னாலும் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு கல் வாங்கலாம். இந்த கல்லை நீங்கள் வாங்கணும்னு நினச்சாக்கா நேராக வந்து கம்பெனி வந்து விசிட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கல்லை வந்து வாங்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.